அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் ருத்ராமா ரூம்ல இருந்தேன், அதான் உங்க போனை எடுக்க முடியல. சரிம்மா, நான் வேணா அப்புறம் பேசட்டுமா? ஐயோ அப்பா வச்சிடாதீங்க. நான் ருத்ராமா ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன். இப்ப சொல்லுங்கப்பா. இல்லம்மா, நீ மறுபடியும் ருத்ரமா வீட்டுக்கு போகும்போது மாலையும் கழுத்து மாதிரி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்னு சிவா தம்பி சொன்னாரு. அதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாராமா? இல்லப்பா, பாவம் அனிதாம்மா, அவங்களோட நாட்களை எண்ணிட்டு இருக்காங்கன்னு டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படிப்பா சிவா சார் கிட்ட இத பத்தி எல்லாம் நான் பேச முடியும்? இப்படி ஒரு நிலைமை தான் எதிரி கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் ருத்ரம்மா. அப்படி இருக்கும்போது அனிதாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னா அதுக்கு அவங்க உனக்கு செஞ்ச பாவந்தாமா காரணம். அப்பா, உங்க வாயால தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்கப்பா. மனுஷங்களா பிறந்தா மன்னிக்க தெரியணும். எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் நாம நினைக்கணும். அப்பதான்ப்பா நாம நல்லா இருப்போம். எனக்கு தெரியுமா நீ இப்படித்தான் பேசுவேன்னு. அப்பா, என்ன பத்தின கவலையை விடுங்க. அப்புறம் இங்க அம்மாவும் காயத்ரியும் நல்லா இருக்காங்கப்பா. அந்த ஜனங்களை பத்தி என்கிட்ட பேசாதமா. அவங்களெல்லாம் எப்போ நான் தலைமுழுகிட்டேனே. அப்பா, இனிமே என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிறது ரெண்டே பொண்ணுதான். ஒண்ணு நீ, இன்னொன்னு கல்யாணி. யார்கிட்ட அப்பா இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்காரு? இத பாரு சக்தி, இந்த அப்பா உனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேம்மா, நல்லா கேட்டுக்க. எதுக்கும் லட்சுமி கிட்டையும் காயத்ரி கிட்டையும் கொஞ்சம் கவனமாவே இரு. ஏன்னா லட்சுமி பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவாமா. கொடுங்கம்மா. அக்கா, அப்பாக்கும் உங்களுக்கும் பேசுறதுக்கு வர டாபிக்கே இல்லையா? எதுக்காக கண்டவங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அருந்த வாளு, அப்பாதான் ஏதோ கோவத்துல பேசுறாருன்னா அதை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி நீ ஏதாவது பேசிட்டு இருக்காத. சரி. என்ன கல்யாணி, அப்படியே குரல் உள்ள போகுது? அக்கா மேல கோவமா? உங்க மேல எனக்கு என்னைக்குமே கோவம் வராதுக்கா. ஆனா அப்பா மேலதான் எனக்கு கோவமா வருது. ஏன், அப்பா என்ன பண்ணாரு? நான் போட்டு எடுத்துட்டு வந்த டீய இப்ப வரைக்கும் குடிக்காம நம்ம ரெண்டு பேரும் என்ன பேசுறோம்னு நோட் பண்ணிட்டு இருக்காருக்கா. அக்கா, அப்பாவை ஒரு வழியா நான் பழி வாங்கிட்டேன். நான் போட்டு கொடுத்த டீய அப்பா குடிச்சிட்டாரு. சரி கல்யாணி, அக்காக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். நீ போய் சீக்கிரமா படுத்துக்கோ, காலையில காலேஜுக்கு போகணும்ல. சரிக்கா. பை.